குரங்கு கையில பூமாலை மாதிரி சின்ன பசங்க கிட்ட மியூசிக்கை கொடுத்துட்டு பாடாப்படுது தமிழ் சினிமா. ரொம்ப எதிர்பார்த்த அனிருத் என்னன்னா இப்ப லெஜண்ட் ஸ்டேட்டஸுக்கு போயாச்சு இந்த 10 வருஷத்துல. பட் அதுல 10 பாட்டு உங்களால நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கும் கேட்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த முத்தான பாட்டை எங்களை மாதிரி பூமருக்கு என்னன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அனிருத்துக்கு அப்புறம் இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் ஜென் மியூசிக்கை கேட்கலாம்னா ரணகளத்துல ஒரு மெல்லிய சாரலான அருமையான குரல். பட் எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் ரீசன்ட் 3 பாட்டெல்லாம் இறைச்சலும் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் குறை சொன்ன உடனேயே ஜென்சி மியூசிக் டைரக்டருக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சாரை எல்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க. அதெல்லாம் துளி கூட கண்டுக்காம எல்லா வாயும் அடைக்கிற மாதிரி மியூசிக் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பொக்கிஷமாக இருக்கிற மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லெஜண்ட்ஸாக இருக்காங்க. 4 பாட்டு போட்டுட்டு ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்குன்னு சொன்ன உடனேயே பிளாக் பண்ணியாச்சு. அதெல்லாம் ஓகே தான், பட் பிளாக் பண்ணாலும் ஊர் பார்க்கத்தானே போகுது. நான் சொல்கிறது புதுசாக முளைச்ச சென்சேஷன் சாய் அபியங்கர். என்ன சாய், யூ ஹேவ் எ கிரேட் டேலண்ட், கிரேட் வாய்ஸ் அண்ட் டெஃபினெட்லி சம் கிரேட் பேக்கிங் ஆஃப்டர் யூ ஹேவ் கிவன் தோஸ் ஹேண்ட்ஃபுல் ஹிட்ஸ். ஆஸ் அ ஜெனுவன் மியூசிக் ஃபேன், அந்த ஃபேமை வச்சு ஐ வாஸ் ஒன்லி விஷிங் அண்ட் ரிக்வெஸ்டிங் யூ டு டேக் ஆர் ஸ்பெக்டாகுலர் லீனேஜ் ஆஃப் தமிழ் சினிமா டு த நெக்ஸ்ட் லெவல். Of course, you have achieved great heights in a little time and glad you have lot more projects on your hands. பட் எங்கள் காதுக்கும் மதிப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஏன்னா இந்த காது ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சாரோட இப்போ வர மாதிரி சிங்கிள் பாட்டை மட்டும் இல்லை, டன்னா ஆல்பமாக ரசித்து கேட்டு ரத்தத்தில் ஊர்ன காது. இப்போ இருக்கிற ஜென்சி காது ஒரு விசித்திரமான காது. 4 லைனுக்கு 4 லட்சம் ரீல் போடுவாங்க, 4 பக்கமும் ஆடி தள்ளுவாங்க. அதை மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க. வியூஸ் மட்டுமே டார்கெட்னு இல்லாமல் சில வியூஸையும் கேளுங்க. ஏன்னா அனிருத் ரொம்ப தெளிவாக இருக்காரு. பாட்டு ஹிட் ஆகணும், அடுத்த படம் தாவணும், ஃபீல்ட் அவுட் ஆகிற வரைக்கும் அரைச்சமாவை அரைக்கணும். ஸோ எங்களுக்கும் உங்களை விட்டா இப்போதைக்கு ஆளே இல்லை. பார்த்து செய்யுங்க சாய். விஷ் யூ த பெஸ்ட்.